108 திவ்ய தேச கோயில்களில் 19வது திவ்ய தேசமாக விளங்கும் நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேச கோயில்களில் 19வது திவ்ய தேசமாக விளங்குகிறது நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோயில். கும்பாபிஷேக விழா கடந்த வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து 6 கால பூஜை நிறைவு பெற்று மகா பூர்ணாகுதியும், அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பாடும், பின்னர் ராஜகோபுரம் மற்றும் மூலவர் கோபுர கலசம் ஆகியவற்றில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் மற்றும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இன்றிரவு சவுந்தரராஜ பெருமாள் கருட வாகனத்தில் வீதியுலா நடைபெறுகிறது. கும்பாபிஷேகத்தை காண நாகை மட்டுமின்றி மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.